அண்ணாதுரை தலைவர் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு. பல்லட மக்களின் நீண்ட நாள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா மின்மயானம். இந்த மின்மயானத்துக்கு கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி சட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மின்மயானத்துக்கு இடம் ஒதுக்கி கோரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது வழக்கு பதிவு செய்தேன். அதைத் தொடர்ந்து வெங்கடாபுரம் பகுதியிலே அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கோவிந்தராஜ் அவர்கள் ஒதுக்கி தந்தார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு அந்த ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள், அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்து தொடர்ந்து மின்மயான பணிகளை இடையூறு செய்து கொண்டே இருந்தார்கள். அதற்கான வழக்குகளிலும் வெற்றி பெற்று மின்மயான பணி அமைக்கும் பணியை துவங்கியிருந்த நேரத்தில் டிடிசிபி அப்ரூவல் வாங்கிட்டு கட்டுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சு நிறுத்தினாங்க பல்லடம் வட்டார வளர்ச்சி அலுவலர். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இடையூறுகள், இந்த அரசியல்வாதிகள் இடையூறு செய்து அந்த மின்மயான பணியை நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அதை நிறுத்திவிட்டு ஊழல் செய்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே பல்லடத்தில் பார்த்தீங்கன்னா நகராட்சியில் அந்த பகுதி மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த எதிர்ப்பையை மீறி குட்டக்குள்ள ஓடையில் கச்சேரிப்பள்ள ஓடைம்பாங்க, அந்த ஓடையில் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 590க்குள்ளே 2 ஓடை வரைபடமே இருக்குது. அந்த ஓடையில் யாரையும் மதிக்காமல், அரசாங்கத்தை மதிக்காமல் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றங்களை மீறி அங்கே கட்டுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,45,00,000 ரூபா நிதி ஒதுக்கி அதுக்காக டெண்டர் விட்டு கட்டுறாங்க. கட்டி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் திறப்பு விழா செஞ்சுமே அது மக்களுக்கு கொடுக்கல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நகரமன்ற தலைவரோட கணவர் ஒரு ஆத்மா அறக்கட்டளைன்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறார். அந்த ட்ரஸ்ட் மூலியமாக நடத்துகிறாங்க. மக்களோட வரிப்பணம் 1.5 கோடி. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா ஒரு பணத்தை எரிக்கிறாங்களாம்மா. ஒரு பணத்தை எரிக்கிறதுக்கு 3000 ரூபா. அதில் நகராட்சிக்கு 100 ரூபா, 1.5 கோடி போடுகிற அரசுக்கு 100 ரூபா. ஆனால் அந்த ஆத்மா அறக்கட்டளைக்கு 2900 ரூபா. இவ்வளவு ஒரு கொடுமை நடந்தது. நகராட்சியில் தீர்மானம் போட்டாங்க, எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. அரசாங்கம் இதுக்கெல்லாம் பல முறை போராட்டம் பண்ணியும் இந்த 5 ஆண்டுகளாக அரசாங்கம் காது கொடுத்தே கேட்கல. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் கொடுத்தோம், 1 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குது சுடுகாட்டிலையும் சொல்லி, அதையும் கண்டுக்கல. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நான் வழக்கு தொடர்ந்து கடுமையான நீதியரசர் அவர்கள் கடுமையான உத்தரவை பிறப்பித்தார்கள். உடனடியாக இடைக்கால தடை கொடுத்து இது பணியே நடக்கக்கூடாது, இது முறையை விசாரிங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு உத்தரவு போட்டாங்க. அதையும் தமிழக அரசு, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், இருக்கிற நகரமன்றத்தில் இருக்கிற அதிகாரிகள், நகராட்சி தலைவர் என யாருமே கண்டுக்கல. இந்நிலையில் கடந்த வாரத்தில் நீதியரசர் அவர்களும் கடுமையான உத்தரவு. அதாவது ஏன் நிறுத்தப்பட்டது? மக்களுக்கு இலவசமாக ரோட்டரி கிளப் கட்டித்தர்றாங்க, அதை ஏன் நிறுத்தினாங்க? அதை நிறுத்திட்டு பல்லடத்தில் ஒரு நகராட்சி ஊழல் செய்வதற்காகவே 1,45,00,000 ரூபாய்களை ஒரு எரியூட்டு மயானம் கட்டியிருக்காங்க. என்ன காரணம்? அப்போ இது ஊழல் செய்யறதுக்கு நடந்திருக்காங்க அப்படின்னு தெளிவாக கூறி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மத்திய தணிக்கைத்துறை விசாரிக்கணும். ஏன்னா நகராட்சி பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க, எல்லா துறையிலுமே ஊழல். ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டும் காணாமல் இந்த 5 ஆண்டுகளாக இந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீதிமன்றத்தை நம்பித்தான் நாங்கள் களமிறங்கினோம். நீதி வென்றிருக்கின்றது. நீதியரசர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிபிஐ முறையாக விசாரிக்க வேண்டும். பணிக்கம்பட்டி ஊராட்சி மன்றம், பல்லடம் ஊராட்சி ஒன்றியம், பல்லடம் நகராட்சி ஆணையர், தலைவர் அனைவரையுமே விசாரிக்க வேண்டும். ஆத்மா அறக்கட்டளையில் இருக்கின்ற அனைவரையும் விசாரித்து எவ்வளவு கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அரசு ஒரு திட்டமிடுறாங்கன்னா அந்த அரசு திட்டத்தை நீங்க அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் நீதிமன்றம் வன்மையாக கண்டித்திருக்கிறது. நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் காத்திருக்கின்றோம். ஒரு சின்ன ஊர்ல மயானம் கட்டுறதுல ஒரு பிரச்சனை. அதுக்காக தேசத்தோட பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிலாம் வரணுமா? ஆமாங்க, வந்திருக்கு. அப்படி என்னதாச்சு? வாங்க இந்த ஆச்சரியமான கதையை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த மொத்த கேஸோட மைய புதிரே இதுதாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் நாங்க இலவசமாவே கட்டி கொடுக்கறோம்னு சொல்றாங்க. ஆனா அதை வேண்டான்னு சொல்லிட்டு நம்மளோட வரி பணத்துல கோடிக்கணக்குல செலவு பண்ணி அதே வேலைய அரசாங்கம் செய்யுது. ஏன்? இந்த ஒரு கேள்விதான் ஒரு பெரிய விசாரணைக்கே தொடக்க புள்ளியா இருந்திருக்கு.
இந்த முழு கதைக்குமான ஸ்டார்டிங் பாயிண்டே இதுதான். ஏப்ரல் 10, 2026 அன்னிக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது. சும்மா ஒரு சின்ன ஊர் பிரச்சனைன்னு நினைச்சத அப்படியே நேஷனல் லெவலுக்கு கொண்டு போன ஒரு தீப்பொறி மாதிரி அந்த உத்தரவு அமைஞ்சுது. சரி வாங்க, நம்ம கதையோட கிளைமேக்ஸ்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஒரு சாதாரண கேஸ்ல ஒரு நீதிபதி எப்படி இவ்வளவு அசாதாரணமான ஒரு ஆர்டர் போட்டாருன்னு முதல்ல பாத்துரலாம். பொதுவா இந்த மாதிரி கேஸ்ல இப்படிலாம் நடக்காது. ஆனா இதுல நீதிபதிக்கு ஏதோ ரொம்ப பெரிய தப்பு நடந்திருக்குன்னு தோணியிருக்கு. அதனால வழக்கமான ரூட்டை விட்டுட்டு தேசத்தோட 2 பெரிய பவர்ஃபுல்லான ஏஜென்சியை கூப்பிட்டு நீங்க விசாரிங்கன்னு நேரடியா உத்தரவு போட்டுட்டாரு. இது உண்மையிலேயே ஒரு அபூதபூர்வமான நடவடிக்கை தான். அந்த 2 ஏஜென்சி எதுன்னு பாத்தீங்கன்னா சிபிஐயும் சிஏஜியும் தான். சிபிஐ பத்தி நமக்கு தெரியும், ஊழல், சதித்திட்டம், பெரிய பெரிய குற்றங்களை விசாரிக்கிற தேசத்தை டாப் ஏஜென்சி. சிஏஜி அப்படிங்கிறது அரசாங்கத்தோட ஒவ்வொரு பைசா கணக்கையும் தணிக்கை பண்ற உச்சபட்ச அமைப்பு. இவ்ளோ பெரிய ஆளுங்களை ஒரு சின்ன ஊர் மயான கேஸுக்காக ஏன் கூப்பிடணும்? அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ கதையோட ஆரம்பத்துக்கு போலாம். எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு சூப்பரான ஆஃபரோட தான் ஆரம்பிச்சது. இந்த கேஸ்ல மனு போட்டது யாருன்னா பல்லடம் ரோட்டரி மின் மயான அறக்கட்டளை. இவங்க லாபத்துக்காக இயங்குறவங்க கிடையாது, பொது சேவை செய்யற ஒரு அமைப்பு. அவங்க ஊருக்கு ஒரு நவீன மின் மயானம் தேவைன்னு புரிஞ்சுகிட்டு அது நாங்களே செஞ்சு தரோம்னு முன் வந்தாங்க. இங்கதான் நீங்க கவனிக்கணும். 2015 இந்த அறக்கட்டளை அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கத்துக்கு ஒரு பைசா கூட செலவில்ல, முழுக்க முழுக்க எங்க சொந்த காசுல ஒரு மின் மயானத்தை நாங்க கட்டி கொடுக்கறோம்னு. யோசிச்சு பாருங்க, நம்ம வரி பணம் கொஞ்சம் கூட செலவில்லாம ஒரு பொது சேவை. இது அந்த ஊர் மக்களுக்கு கிடைச்ச ஒரு வர மாதிரி தானே. ஆனா கதை இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் எடுக்குது. ஃப்ரீயா கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் திடீர்னு கோடிக்கணக்கில் செலவாகிற ஒரு ப்ராஜெக்டா மாறுது. எப்படி? இந்த டைம்லைனை பாருங்க, உங்களுக்கே சில கேள்விகள் வரும். 2015 ஒப்பந்தம் போட்டாச்சு, வேலையும் ஆரம்பிச்சு ஒரு 25% முடிஞ்சிருச்சு. அப்போ ஏன் திடீர்னு வேலையை நிறுத்த சொன்னாங்க? அப்புறம் பல வருஷம் கழிச்சு 2023 முனிசிபாலிட்டி ஏன் அவசரமா ஒரு புது ப்ராஜெக்ட ஆரம்பிக்கணும்? இந்த பெரிய கேப்பும் திடீர் மாற்றமும் தான் கோர்ட்டுக்கு சந்தேகத்தை வர வச்சிருக்கு. இப்போ 2ஐயும் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பக்கம் செலவே இல்லாத கால்வாசி வேலை முடிஞ்ச ப்ராஜெக்ட், இன்னொரு பக்கம் புதுசா ஆரம்பிச்சு நம்ம வரி பணத்துல 1,40,00,000 ரூபாய் செலவுல கட்டுற ப்ராஜெக்ட். இந்த வித்தியாசத்தை எப்படி ஏத்துக்க முடியும்? ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். 1,40,00,000 ரூபாய் ஜீரோ செலவுல முடிய வேண்டிய ஒரு வேலைக்கு நம்ம பணம் இவ்ளோ செலவு செய்யப்பட்டிருக்கு. இத கேட்டுதான் கோர்ட்டுக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த தேடாவெல்லாம் பார்த்த கோர்ட் சும்மா இல்ல, நீதிபதியோட தீர்ப்பு ரொம்பவும் கடுமையானதாவும் தெளிவானதாவும் இருந்துச்சு. கோர்ட்டு கேட்டது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி. ஃப்ரீயா ஒருத்தர் செஞ்சு தரேன்னு சொல்லும்போது அத வேணான்னுட்டு மக்கள் பணத்தை கோடிக்கணக்கில் கொட்டி ஏன் அதே வேலையை செய்றீங்க? இதுக்கு அதிகாரிகளால சரியான பதில சொல்ல முடியல. இது நீதிபதி சொன்ன வார்த்தைகள். அவரோட ஆர்டர்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு, அதிகாரிகளோட இந்த செயல் வேற எதுவுமே இல்ல, இது ஒரு அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம், பொது பணத்தை வீணடிக்கிற செயல். அது மட்டும் இல்ல, நீதிபதியோட சந்தேகம் இன்னும் ஆழமா போச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, மேலோட்டமா பாக்கும்போதே இதுல ஒரு கிரிமினல் சதி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. அதாவது இது ஏதோ தெரியாம நடந்த தப்பில்ல, வேணும்னே திட்டம் போட்டு செஞ்ச குற்றம்னு சொல்றாரு. கூடவே அதிகார துஷ்பிரயோகம், நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கணும்னு சொன்னாரு. சிம்பிளா சொல்லணும்னா, மக்கள் அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய அவங்க கெடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த மாற்றத்துக்கு பின்னால ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு கோர்ட் நம்புச்சு. அதாவது அதிகாரிகள் தங்களுக்கு இல்லனா தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு லாபம் பார்க்கறதுக்காக தான் இந்த இலவச திட்டத்தை ஓரங்கட்டிட்டு செலவு வைக்கிற புது திட்டத்தை கொண்டு வந்திருக்கலான்னு கோர்ட் ரொம்ப வலுவா சந்தேகப்படுது. சரி, இவ்ளோ கடுமையா சொன்னதுக்கப்புறம் கோர்ட் வெறும் பேச்சோட நிறுத்தல, அடுத்து அதிரடியான நடவடிக்கைகளுக்கு உத்தரவு போடுது. இனிமே என்ன நடக்க போகுது வாங்க பார்க்கலாம். கோர்ட்டோட ஆர்டர்ல 3 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. ஸ்டெப் 1, சிஏஜி களத்துல இறங்கணும், இந்த ப்ராஜெக்ட்னால அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளோன்னு துல்லியமா கணக்கு போடணும். ஸ்டெப் 2, சிபிஐ விசாரிக்கணும், இதுல ஊழல், கிரிமினல் சதி ஏதாவது இருக்கான்னு ஆழமா தோண்டி எடுக்கணும். ஸ்டெப் 3, இந்த 2 ஏஜென்சியும் அவங்களோட முதற்கட்ட ரிப்போர்ட்டை ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள கோர்ட்ல தாக்கல் செய்யணும். பாத்தீங்களா, ஒரு முழுமையான காலக்கெடுவோடு கூடிய விசாரணைக்கு உத்தரவு போட்டாச்சு. மொத்தத்துல இந்த விசாரணையோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். உண்மையை வெளியே கொண்டு வரணும். எவ்ளோ பணம் வீணா போச்சு, அதிகாரத்தை தவறா பயன்படுத்தினது யாரு,
இதுக்கு பின்னால இருந்த சதி என்ன? முக்கியமா இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு கண்டுபிடிச்சு அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும். கடைசியா பல்லடத்துல நடந்த இந்த ஒரு சின்ன மயான வழக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம வரி பணம் எப்படி செலவு செய்யப்படுது? அதிகாரத்துல இருக்கிறவங்க தப்பு செஞ்சா அவங்கள யாரு கேள்வி கேக்குறது? இந்த கேள்விகளுக்கான பதில் தான் ஒரு உண்மையான ஜனநாயகத்தோட ஆரோக்கியமே அடங்கியிருக்கு இல்லையா?